வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் என்ன ஊக்கப்படுத்திய மனிதரை பத்தி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இன்ஸ்பிரேஷன் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது கட்டாயம் செலிபிரிட்டியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம மனசு கூட இருக்கிறவங்க சொல்லும் போது கேட்காத விஷயங்களை வாழ்க்கையில ஜெயிச்சவங்க சொல்லும் போது கேட்க தோணுது. சரிதானே? அப்படின்னா அவங்க தானே நம்ம வாழ்க்கையோட செலிபிரிட்டி. இன்னைக்கு நானும் அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டியை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். ஆனா இவர் நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா செலிபிரிட்டி கிடையாது. எல்லாரும் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா பிசினஸ எத்திக்கலா எப்படி பண்ணணும்னு இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். தான் மட்டும் வளரணும்னு நினைக்காதவரு, தான் கிட்ட வர எல்லாரும் வளரணும்னு நினைக்கிற ஒரு மனுஷர். தான் கஷ்டப்பட்டு வந்த பாதைய இன்னைக்கு பல பேரு ரோட் மேப்பா எடுத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணலான்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்மள பல பேரு சோசியல் மீடியால வீடியோ நாடகம்னு டைம் பாஸ் பண்ணி நேரத்தை கழிச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான். நிறைய பேரு நாமும் போஸ்ட் போடணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், குக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள 1000 ஆசை வச்சிருப்போம். ஆனா பயம், கான்பிடன்ஸ் இல்ல, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு செல்ஃப் டவுட், மத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நமக்கே நம்ம மேல சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு செல்ஃப் டவுட். நான் சொல்ற எல்லாம் எனக்கும் பொருந்தும். ஒரு பிசினஸ் பண்ண ரொம்ப நாளா நான் பணம் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பணம் முக்கியம்தான், ஆனா அதையும் தாண்டி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இப்பதான் புரிஞ்சுது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது சாதாரண வார்த்தை. மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற கான்பிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசையில இருக்காங்க. ஆனா அதுக்கு நம்ம பல கிரைட்டீரியா வச்சிருக்கோம். பணம் வேணும், சப்போர்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும், ஃபெயிலியர் வந்துடுமோ, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி நிறைய கேள்விகள். ஆனா உண்மை என்னன்னா மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு கான்பிடன்ஸ் இருந்தாதான் ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். பிசினஸுக்கு பிளானிங், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் நீங்க உங்க மேல வைக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ். நான் இன்ட்ரோவர்ட், என்னால என்ன செய்ய முடியும், இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களை மாதிரி தான் நானும். அதனாலதான் சொல்றேன், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க. பிசினஸ் ஆனாலும் சோசியல் மீடியா ஆனாலும் ஒரே நாள்ல எல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது. ஆனா டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ், மைண்ட் செட் எல்லாம் ஒரே நேர்கோட்ல இருந்தா அடுத்த 5 வருஷத்துல நீங்க நினைச்ச இடத்துல நிச்சயமா இருப்பீங்க. இதுதான் சக்சஸ் பல பேரோட ஃபார்முலா. அட, இன்னும் நான் யார பத்தி பேசுறேன்னு சொல்லவே இல்லல்ல. இந்தியாவுல டிஜிட்டல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இவரை பத்தி தெரியாம இருக்கவே முடியாது. அருமையான மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர். எஸ், அவர்தான் மிஸ்டர் தரணிதரன், ஃபவுண்டர் ஆஃப் சோஷியல் ஈகிள். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அவர் அன்போடவும் மரியாதையோடவும் தரணி ப்ரோன்னு கூப்பிடுவாங்க. திரு தரணி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். அப்பா அம்மா வேலை பார்த்து வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவருடைய அப்பா நிறைய பேருக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. ஆனா கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்காததுனால அவரோட அப்பா பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிறாரு. கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க. அந்த நிலைமை காரணமா அவங்க வாழ்ந்த பூர்வீக வீட்டை விக்கிற சூழ்நிலையும் வந்துடுது. அவருடைய அக்காவையும் அவரையும் அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வர அவங்க அம்மா சின்னதா ஒரு சாரி பிசினஸ் தொடங்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு உதவியா இருக்கிறாரு. அங்க இருந்தே பிசினஸ் பண்ற ஆர்வம் அவருக்கு ஆரம்பமாகுது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆவரேஜா தான் படிப்பாரு. 10th 12th நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜ்ல சேர முடியும்ன்றதுனால ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு MITல சீட் கிடைக்குது. விப்ரோல பிளேஸ்மெண்ட் ஆறாரு. சுமார் 4 வருஷம் USல ஒர்க் பண்றாரு. ஆனா அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. அதனால ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கே வந்துடுறாரு. சென்னையில நேச்சுரல்ஸ்ல மேனேஜரா ஜாயின் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே மார்க்கெட்டிங் ஹெட் பொசிஷனுக்கு ப்ரோமோட் ஆகுறாரு. ஆனாலும் அவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. அவருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணுது. அவரோட மென்டார் CSK குமரவேல் சார் கிட்ட இத பத்தி பேசுறாரு. அவரும் என்கரேஜ் பண்ணி, நீ இத ஸ்டார்ட் பண்ணு,
உன்னால முடியும்னு சொல்றாரு. ஆனா வீட்ல சொல்ல முடியாது இல்லையா? அதனால 2 years பிஜி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்சம் சேவிங்ஸ வச்சு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல நிறைய கான்ஃபரன்சஸையும் அட்டெண்ட் பண்றாரு. இந்த 2 yearsல ரீடிங் ஹாபிட்டையும் நல்லா வளர்த்துக்கிறாரு. இவரை இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தி கிரேட்னஸ் கைட் பை ராபின் சர்மா, தி சீக்ரெட், தி ஆல்கமிஸ்ட், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இதெல்லாம் இவரை இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ். 2015ல இருந்து 2018 வரைக்கும் பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு இவர். ஆனா இவரோட டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் மைண்ட் செட் இவரை 2019ல சோஷியல் ஈகிள்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண வைக்குது. பிசினஸ் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. 2019 யாருமே மறக்க மாட்டீங்க. கோவிட் பல பேரோட வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கு. ஆனா இவரு இங்க மாத்தி யோசிச்சாரு. ஆன்லைன் கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தமிழ்ல. 21 DCன்னு ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றாரு. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல தவிர்க்க முடியாத ஒரு நபரா இவர் இன்னைக்கு இருக்காரு. இவரோட 21 DC பல பேரோட லைஃப சேஞ்ச் பண்ணிருக்கு, இன்க்ளூடிங் மீ. லைஃப்ல எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் மைண்ட் செட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றத தரணி சார் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இவரோட டீச்சிங் நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கிறதுனால இவர் நம்மோட அப்படி கனெக்ட் ஆவாரு. இவரோட கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்க மைண்ட பத்தி தான் பேசுவாரு. இவர் மைண்ட் செட்டை பத்தி பேசும்போது நம்மளோட பிலீஃப் சிஸ்டமே மாறும். நம்மளை பத்தி நம்ம ஒரு எண்ணம் வச்சிருப்போம் இல்லையா, அது சுக்கு நூறா ஆகும். இவரோட தாரக மந்திரமே இன்ஸ்டால் a rich mindset, consistency, discipline, focus effort done on a daily basis. இப்படி பண்ணும்போது ஒரு மனுஷன் எப்படி ஃபெயில் ஆக முடியும்னு கேட்பார். இப்படி நிறைய சொல்லலாம். இன்ட்ரோவர்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே இப்படி ஒரு கண்டென்ட் எழுத வச்சிருக்காருன்னா பாருங்களேன். லைஃப்ல நம்மளை சுத்தி இப்படி நிறைய இன்ஸ்பைரிங் பீப்புள் இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிட்டு போக கூடாது. அவங்களோட அனுபவங்களையும் ஒரு லெசனா நாம எடுத்துக்கிட்டு நாமளும் முன்னேறணும். இது ஒரு சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு ரிமைண்டர். பெரிய பேக்ரவுண்ட் இல்லைனாலும், சப்போர்ட் இல்லைனாலும், எக்ஸ்போஷரே இல்லைனாலும் ஒரு மனுஷன் முன்னேற முடியும்ன்றதுக்கான உயிரோட்டமான சான்று தான் தரணி ப்ரோவோட பயணம். பணம் இல்லைன்னா லைஃப் முடிஞ்சிரும் இல்லைங்க. மைண்ட் செட் கரெக்டா இல்லைன்னா தான் எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நாம இழந்துருவோம். தரணி அவர்களோட சக்சஸே அவரோட டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட் தான். இதை நம்ம டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்மள வாழ்க்கை எத்தனை தடவை கீழே தள்ளினாலும் நாமளும் மேல எழுந்து வருவோம். நம்ம வாழ்க்கையில ஹீரோ யாருன்னு தேட வேண்டாங்க, அந்த ஹீரோ நமக்குள்ளதான் இருக்காங்க. இந்த கதை அவருடைய பயணம் இல்ல, இது உங்களுக்கான, எனக்கான ஆரம்பம். அடுத்த வீடியோல பார்க்கலாமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.